ஜஸ்ட் 72 கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு நான் இப்போ ஒரு ப்ரோக்ராமை ஹேக் பண்ண போகிறேன். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் யூஸ் பண்ண போன வல்னரபிலிட்டியோட நேம் வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ. பஃபர் ஓவர்ஃப்ளோங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டி. ஸோ இது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா, எப்போது ஒரு பஃபரோட கெப்பாசிட்டியை தாண்டி நம்ம அந்த பஃபருக்கு வந்து டேட்டா ஃபீட் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த பஃபர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி மற்ற டேட்டாவோட மெமரி அட்ரஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலயமா வந்து இந்த வல்னரபிலிட்டியை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுது. இந்த வல்னரபிலிட்டி மெமரி ஷிஃப்ட் இல்லாத லாங்குவேஜஸ் லைக் C and C++ தான் இருக்கும். ஸோ பஃபர் ஓவர்ஃப்ளோ வல்னரபிலிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபண்டமெண்டலான விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியணும். அதுதான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணக்குள்ள அது ரேமில் தான் ரன் ஆகும். ஸோ அது ரன் பண்ணுறதுக்கு வந்து ரேம் வந்து ப்ராசஸ் அட்ரஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரேம் செக்மெண்ட் சம்திங் லைக் ஒரு மெமரியில் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் வந்து அந்த ப்ரோக்ராமோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதோட கோடு, அதுக்கப்புறம் அதோட வேரியபிள்ஸ், குளோபல் வேரியபிள்ஸ், அதோட ஹீப் மெமரி, அதோட ஸ்டாக் மெமரி எல்லாமே வந்து அந்த ப்ராசஸ் அட்ரஸ் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் அட்ரஸ் ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்மளோட ஸ்டாக்கோட மெமரியும் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கை தான் வந்து நம்ம இப்போ ஓவர்ஃப்ளோ பண்ண வைக்கணும். இதுதான் ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ், அண்ட் தென் ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பேஸ் பாயிண்டரோட அட்ரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பஃபர் இருக்குது. ஸோ அந்த மெமரி. ஓகே, இப்போது இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய 3 முக்கியமான CPU ஸ்பெஷல் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர், ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டருங்கிறது எந்தெந்த அட்ரஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத அதோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும். அது பாயிண்ட் பண்ணுற அட்ரஸை தான் வந்து CPU வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். பேஸ் பாயிண்டருங்கிறது ஸ்டாக் பாயிண்டரோட ஒரு ரெஃபரன்ஸை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸ்டாக் பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுதோ அதோட அட்ரஸை வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ தான் எந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒவ்வொரு ஸ்டாக் வந்து புதுசாக க்ரியேட் ஆகும். அதோட ஓன் ஸ்டாக் வந்து அதை க்ரியேட் பண்ணி அதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணும். லோக்கல் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்டாக் இருக்குது. ஓகே, இப்போது இது எப்படி நமக்கு வல்னரபிளாக இருக்குது அப்படின்னா, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பவுண்ட்ரி வந்து செக் பண்ணாது. நம்ம பஃபர் சைஸ் வந்து இப்போ 64 பைட்ஸில் ஒரு பஃபர் நம்ம டிக்ளேர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 64 பைட்ஸ் தாண்டி போகக்குள்ள அது வந்து ஒரு பவுண்ட்ரி செக் பண்ணாமல் அந்த இன்புட்டை அப்படியே வந்து கிராப் பண்ணி மெமரியில் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்குள்ள அந்த 64 பைட் நான் தாண்டி நான் கொடுக்கக்குள்ள பஃபர் வந்து எனக்கு 64 பைட் ஃபுல் ஆகிடுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பேஸ் பாயிண்டரோட அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த பேஸ் பாயிண்டரோட அட்ரஸ் எதுக்கு, நான் வந்து என்னோடய பேரண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு தேவையான அட்ரஸ், ஒரு ரெஃபரன்ஸ் அட்ரஸ். ஓகே, அதே சேம் அட்ரஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸோ அதுக்கப்புறம் பஃபர், அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பேஸ் பாயிண்டரோட அட்ரஸையும் ஓவர்ஃப்ளோ பண்ணுது. அப்போ 64, 68. ஸோ x86 ஆர்கிடெக்சரில் வந்து 32 பிட் ஆர்கிடெக்சராக இருக்கும் அது. ஸோ அப்போ வந்து நமக்கு 4 பைட்ஸ் போதும். இதுவே 64 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 64 பிட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 8 பைட்ஸ் வந்து தேவைப்படும். பேஸ் பாயிண்டர் நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ பண்ணுறதுக்கு அப்போ ஒரு 8 பைட்ஸ். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அட்ரஸை ஓவர்ஃப்ளோ பண்ணக்குள்ள தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணக்குள்ள நெக்ஸ்ட் எந்த அட்ரஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அட்ரஸை வந்து அட் த எண்ட் ஆஃப் த பேலோடு நம்ம கொடுக்கக்குள்ள இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் வந்து அந்த அட்ரஸை போய் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணுறோம் இப்போது. ஸோ இதுதான் வந்து இந்த வல்னரபிலிட்டியோட ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ வந்து ஒரு சின்ன டெமோ வந்து பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரோக்ராமை தான் வந்து நம்ம இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று மெயின் செக் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் சீக்ரெட் அட்மின் ஷெல். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனில் இந்த சீக்ரெட் அட்மின் ஷெல் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் ஒரு நார்மல் யூஸரால் எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சீக்ரெட் அட்மின் ஷெல் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிச்சின்னா போதும். இந்த இடத்துல பாருங்களா ஒரு கெட்டஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கெட்டஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு பவுண்ட்ரி செக் பண்ணாமல் பஃபருக்குள்ளே வந்து நம்மளுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணுது. ஒரு 64 பைட்ஸ் பஃபர் வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் டம்ப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் டம்ப் -disassemble ப்ரோக்ராம் நேம் 1auth grep. ஸோ நமக்கு grep secret. ஓகே, அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் தான் நமக்கு தெரியணும், சீக்ரெட். ஓகே, இப்போது அதோட
அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கு 41156. இதை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பைத்தான் பேலோடு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போது அதுக்கு வந்து பைத்தான், அதுக்கு முன்னாடி இதை வந்து பைப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாமா, பைத்தான் 3-c. இதுக்குள்ளே வந்து பேலோடு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். import sys struct நமக்கு வேணும். அதுக்கப்புறம் பேலோடு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். பேலோட் ஈக்குவல் டு பேலோடு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பஃபர் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து பஃபரை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா, ஏதோ சம்திங் டேட்டா வந்து 64 bytes வந்து நமக்கு வேணும். ஓகே, அப்போ வந்து இந்த இடத்துல 64A வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு வந்து பேஸ் பாயிண்டோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து நான் திரும்பி ஒரு ஏதாவது சம் டேட்டா வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, பி எனக்கு வந்து 8 bytes வந்து ஃபில் ஆகணும். 8 ப்ளஸ் இப்போ வந்து நமக்கு வந்து ரா பைட்ஸாக வந்து அந்த ஹெக்ஸோட ரா பைட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ வேணும். ஓகே, அதுக்கு வந்து ஸ்ட்ரக்ட் டாட் ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு லைப்ரரி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து லிட்டில் எண்டியனில் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். லிட்டில் எண்டியன் அந்த ரிவர்ஸில் வரணும் நமக்கு டேட்டா. நம்மளுக்கு எப்படி இப்போ இந்த இடத்துல 04156 அப்படி இருக்குல்ல, அது வந்து நமக்கு ரிவர்ஸில் வரணும். 5611400000. ஸோ அப்போ தான் வந்து அட்ரஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரிட்டர்ன் எண்டியன் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து லெஸ் தென் சிம்பிள். அதுக்கப்புறம் நம்ம 64 byte டேட்டாக்காக Q அன்சைன்டு 64 byte வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். I வந்து 32 byte வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் கமா அண்ட் தென் நம்மளோட அட்ரஸ் 0x Ctrl+Shift+V. ஓகே, அடுத்து வந்து நமக்கு வேறு என்ன வேணும், பேலோடு வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம மாற்றணும். அதுக்கு வந்து syst.std_out.buffer தான் இப்போ ரைட் பண்ணுறோம். ரைட். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம பேலோட வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பேலோட வந்து எடுத்து 0x ஒவ்வொரு டேட்டாவும் வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து இதை பைப் பண்ணிக்கலாம். /auth. ஸோ இப்போ இது ஆஃப் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து எரர் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது நமக்கு சின்டாக்ஸ் எரர் இருக்காங்க. இது நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வரணும். ஸோ இதை ஒரு தனி ஃபைலாக எழுதிட்டோம் அப்படின்னா பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன எரர் தான். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் லைனுக்காக நான் வந்து இந்த இடத்துல செமிகோலன் ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செமிகோலன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சஸ் செக்யூர் அட்மின் ஷெல், நமக்கு அட்மின் பேனல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது மெயின் ஃபங்க்ஷனில் வந்து இது ஆக்சுவலாக இருக்கும். அந்த இது ப்ரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து செக் பாஸ்வேர்ட் போயிருக்கு. அந்த இடத்துல பாஸ்வேர்ட் நமக்கு டினைன் ஆகிருக்கு. ஆனால் அப்புறம் நமக்கு வந்து ஆக்சஸ் கிராண்டட் வெல்கம் அட்மின் வந்து இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வல்னரபிலிட்டி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எந்தமாரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். உங்களுக்கு எந்தமாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.